ஏன்னா எனக்கு பசிக்கணும்னா நான் சாப்பிடணும், உனக்கு பசிக்கணும்னா நீ சாப்பிடணும். இந்த மாதிரி மனசுல வச்சுட்டு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை நிறுத்தணும்னு ரூட் வெட்டினா நிறுத்திடலாம். எவ்வளவு நேரத்துல? ட்ரம்ப் சொன்ன மாதிரி 24 மணி நேரத்துல நிறுத்தலாம். அதை விட்டுட்டு ரஷ்யா யுத்தத்தை நடத்துற காரணமே இந்தியா தான். ஏன் சீனாவை விட்டுட்ட, ஏன் துருக்கியை விட்டுட்ட அப்படின்னு இந்தியா தூக்கி போட்டு மிதிக்குது. இதுக்கு நடுவுல அமெரிக்கா விட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யானைக்கு அடி சறுக்கும்ல, அந்த மாதிரி அண்ணன் அமெரிக்காவுக்கு புத்தி பேதலிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம். காரணம், இந்தியாவுக்கு எதிரா சர்வதேச அரசியல்ல பெரிய அளவு மைலேஜ் எடுத்ததாக சமீப நாட்கள்ல வரலாறே கிடையாது. எப்ப ஒரு 10, 12 வருஷமா இந்தியாவுக்கு எதிராக காய் நகர்த்தினா, ஒண்ணு அதுல வெற்றி பெற முடியல, தோத்து போயிடுறாங்க. இல்ல பாதி வழியிலேயே சரண்டர் ஆயிடுறாங்க. இதுல அமெரிக்காவே உதாரணம். பைடன் வந்த புதுசுல அப்படியே புது மாப்பிள்ள விருந்துக்கு வந்த மாதிரி முறுக்கிக்கிட்டு இருந்தாரு நம்ம கிட்ட. சவுதி கிட்ட எல்லாம் இன்னும் மோசம். கோச்சுக்கிட்டு விருந்துக்கு வந்துட்டு கோச்சுக்கிட்டு போற மாதிரி எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அள்ளிட்டு போ அப்படின்னு நைட்டோட நைட்டா அள்ளிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எம்புட்டு நாள் முறுக்கி திரிய முடியுங்கிற மாதிரி நம்ம கிட்டயும் வலிக்கு வந்தாரு. போற இடம்லாம் ஓடி ஓடி வந்து பார்த்தாரு. அதே மாதிரி சவுதி கிட்ட போய் காலிலே விழுந்தாரு. அந்த இடத்துல மீண்டும் ட்ரம்ப் தப்பு செய்யறாரு. திருப்பி பழைய ஃபார்மேட். எங்க பைடனே சரண்டர் ஆயிட்டாரு. இப்ப ட்ரம்ப் வந்து இல்ல நான் சாதிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆள் மனசுல உள்ளது இந்தியாவுக்கு கூட இருக்கக்கூடிய ட்ரேட வெற்றிகரமா அவங்களுக்கு ஃபேவரா முடிக்கணும். அது நடக்கவே நடக்காது. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை இந்தியா விட்டு கொடுக்காது. தலைகீழ இருந்து தண்ணி குடிச்சாலும் முடியாது. எப்படி பேஸு, கோழிக்காலு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். இப்ப சமகாலத்துல எதுவுமே பண்ண முடியாது. காரணம், இந்தியா எந்த இடத்துலயும் கெஞ்சக்கூடிய லெவல்லயே இல்ல. உதாரணத்துக்கு உலகத்துல கெஞ்சக்கூடிய இடங்கள்ல பல விஷயம் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த கோவிட் தொற்று அப்ப யாருக்குமே தெரியாது. நூற்றாண்டு காணாத ஒரு வியாதி. பிளேட்டு, பெரியம்மைன்னு அந்த காலத்துக்கு அப்புறம் பெரிய அளவு இது சம்பந்தமா எதுவுமே கிடையாது. எல்லா பயலோட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். மைக்ரோசாஃப்ட் மட்டும் ஃபோக்கஸ். அந்த பையன் எப்படி சொன்னான்? அவன்கிட்ட தான் போய் கேட்கணும். எனக்கு எப்படி தெரியும்? அதனால இங்க விஷயத்த பார்ப்போம். அந்த காலகட்டங்கள்லயே வேக்சினுக்கு நம்ம வேற மக்கள் தொகை கூட. வேக்சினுக்கு வச்சு என்னெல்லாம் சாதிக்கலாம்னு எத்தனை பேர் பிளான் போட்டாங்களோ எல்லாத்தையும் வேக்சினை கண்டுபிடிச்சு தவிடுபடி ஆக்கணும். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த மாதிரி சமகாலத்துல இந்தியா இன்னொரு நாடை அண்டி ஒரு விஷயத்த சாதிக்கக்கூடிய லெவல்லே இல்ல. அப்பேற்பட்ட பிளேயரை உரசலாமா அப்படின்னு கேட்டா உரசக்கூடாது. ஆனா இந்த கச்சா எண்ணெய் விவகாரத்துல, அதாவது ட்ரேட்ல இந்தியா கூட ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சுமூகமா அவங்களுக்கு ப்ராஃபிட்டா, அண்ணன் அமெரிக்காவுக்கு ப்ராஃபிட்டா கொண்டு வர்றதுக்கு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை எடுத்து இந்த பக்கம் ப்ரெஷர் பண்றது. இப்ப ரெண்டுல எதையாச்சும் ஒன்ன விட்டு குடுறா சாமின்னு தான் போய் கேட்க முடியும். இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது. இந்தியா போய் 2லயும் இது பாதகம், 2லயும் இதை விட்டு கொடு அப்படின்னு போய் நிற்போம். இதுதான் இந்தியா. சமகாலத்துல மியூச்சுவல் பெனிஃபிட்டோட பயணிப்போம். 100 விஷயத்த அடுக்குனாலும் சரி, 100ஐயும் பேசுவோம், உட்கார்ந்து பேசுவோம். இப்ப என்ன கெட்டு போச்சு? ஒண்ணு மாறலையே. உனக்கு காலையில எனக்கு இரவு, எனக்கு இரவுனா உனக்கு காலையில அப்படின்னு தத்துவம் பேசி 100 விஷயத்துக்கு ஆட்களை உட்கார வச்சு டீல் பேச ஆரம்பிச்சிருவோம். அப்பேற்பட்ட இந்தியா கிட்ட ட்ரம்ப் மோதல் ஆரம்பிச்சார். இப்ப வெட்ட வெளிச்சத்துக்கு பல விஷயங்களை தூக்கி போடுறோம். உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம்னாலும் இது ட்ரம்ப்புக்கு கூடுதலா பிரஷரை உருவாக்கும். காரணம் என்ன? ரஷ்யாவோட ஒரு ட்ரேடு, அதை தடுக்கணும்னு அமெரிக்கா பாக்குது. அடிப்படை இதுல இருந்தாலும் உள்ள உண்மை என்னங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். ட்ரேட்ல இந்த பக்கம் நடக்கக்கூடிய ட்ரேட்ல வழிக்கு கொண்டு வரணும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட ஹெவி வெயிட்டான ஆட்களை ரஷ்யாவுக்கு அனுப்புறோம். அப்ப என்ன அர்த்தம்? ரஷ்யாவோட இன்னமும் பேசி பல அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு சுமூகமா சேனல் ரன் பண்ண போறோங்கிறத வெளிப்படையா சொல்லிட்டோம். அதே சமயம் ட்ரம்ப் கோவக்காராச்சுல, அவர் ஒரு ட்ரூத் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காரு. அதுல என்னத்தையாச்சும் 2 வரி எழுத வேண்டியது, இல்ல 6 வரி எழுத வேண்டியது, இல்ல எழுதி போஸ்டா போட வேண்டியது. நல்ல வேலை பயப்புள்ள சின்ன டீனேஜ் காலகட்டங்கள்லாம் எல்லாம் இல்ல லவ் எல்லாம் எம்புட்டு ரவுஸ் பண்ணியிருப்பாரு உள்ள உட்காந்துக்கிட்டு. இந்த சோசியல் மீடியாலாம் வளரும்போது அவர் பெரிய ஆள் ஆயிட்டார். அதனால இந்த பக்கம் ரவுஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுல உட்கார்ந்து ரவுஸ் பண்ண வேண்டியது. எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல. எங்க உக்ரைன்ல எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல. நம்ம இங்க எண்ணெயை வாங்கி ஜம்முன்னு குடும்பம் நடத்தினா போதுங்கிற மனநிலையில இந்தியா இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன டீ காப்பியா? சோர்வா இருக்கு, கொஞ்சம் குடிச்சுக்கலாங்கிறக்கு. இல்ல அவர் குடிக்கக்கூடிய டயட் கோக்கா? ஒண்ணும் கிடையாது. எண்ணெய்க்காக தான் உலகம் பூரா போய் சண்டை போட்டு நல்லா இருக்கிற நாட்டை நாசமாக்கி எண்ணெயை திருடிட்டு வர
அண்ணன் அமெரிக்கா இத பத்தி பேசலாமா? பேசக்கூடாது. இருந்தாலும் அண்ணன் அமெரிக்காட்ட போய் இத வெளிப்படையா சொல்ல முடியுமா? நம்ம இங்க உட்கார்ந்து சொல்லலாம். ஒரு நாடு சொல்ல முடியுமா? சொன்னா பிரச்சனை ஆயி போயிரும். அதுக்குன்னு வாய மூடிட்டு இருக்க முடியாதுல்ல. இந்தியா வச்சு செஞ்சிருச்சு. ஏலே நாங்க எண்ணெய் வாங்குறோங்க, கச்சா எண்ணெய் வாங்குறோங்கிறது உண்ம. அது அத்தியாவசியம். ஆடம்பரம் கிடையாது. ஆனா, இந்த அத்தியாவசிய தேவைய ரஷ்யா கிட்ட வாங்குறதுக்கே நீங்க தான்டா காரணம்ன்ட்டோம். காரணம் என்ன? உக்ரைன் யுத்தம் ஆரம்பிக்கிற வரையும் நம்ம மல்டிபிள் பிளேயர்ஸ் வச்சிருந்தோம். அந்த மல்டிபிள் பிளேயர்ஸ பூரா புடுங்கிட்டு போயிட்ட. எதுக்கு? உன் சப்ளைக்கு மாத்திட்ட. என் கூட சப்ளைல இருந்த அக்ரீமெண்ட்ட பிரேக் பண்ணி, நீ கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நான் எங்க போவேன்? ரஷ்யா கிட்ட கூடுதலா பர்ச்சேஸ் ஆர்டர லோட் பண்ணுவேன். ஏற்கனவே கிரவுண்ட் ஜீரோல நாங்க இருந்தோம். ஒண்ணும் கிடையாது. வரவு செலவுல இருந்தோம். பர்ச்சேஸ் ஆர்டர இன்கிரீஸ் பண்றோம். காரணம் என்ன? எல்லா எனக்கு பர்ச்சேஸ்ல இருந்தவன பூரா நீ புடுங்கிட்டு போய் ஐரோப்பால வச்சுக்கிட்ட. நான் இந்த பக்கம் பர்ச்சேஸ இன்கிரீஸ் பண்ணிட்டேன். அதனால முழு காரணம் நான் கிடையாது. முழு காரணம் நீன் சாமி அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாவே வெளியுறவுத்துறை அறிக்கையாவே வெளியிட்டுருச்சு. இத மட்டுமா வெளியிட்டோம்? நாங்களாச்சும் பரவால்ல. அத்தியாவசிய பொருளு, அதுவும் நீ சப்ளையர பூரா புடுங்கிட்டு போயிட்ட. இந்த பக்கம் சப்ளைய இன்கிரீஸ் பண்றோம். ஆனா நீ அப்படிலாம் கிடையாதே. அணு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள நெறைய மெட்டீரியல இங்கிட்டு தூக்குற. அதே சமயம் ஈவி சம்பந்தப்பட்ட நெறைய மெட்டீரியல்கள ரஷ்யால இருந்து பர்ச்சேஸ் பண்ற. நீ நெனச்சா அதெல்லாம் வெவ்வேறு இடத்துல பர்ச்சேஸ் ஈஸியா பண்ண முடியும். அதுபோக இது 2 அத்தியாவசியம்லாம் கிடையாது. இது இல்லாட்டி அமெரிக்கா இருண்டுரும்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. கச்சா எண்ணெய் இல்லாட்டி இருண்டும். அப்ப அத்தியாவசியமே இல்லாத பொருள ரஷ்யா கிட்ட வாங்குற இதே காலகட்டம். என்னைய நிறுத்த சொல்ற அதே காலகட்டத்துல நீ வாங்கிட்டு இருக்க அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அண்ணன போட்டு விட்டோம். அண்ணன போட்டு விட்டா 1 டசன் ஏஜென்சிகள் குதிப்பாய்ங்கல்ல. அமெரிக்க ஏஜென்சிகள், ஐரோப்பிய ஏஜென்சிகள்னு. அதனால அவனுங்களையும் சேர்த்து கோர்த்து விட்டோம். நீயாச்சும் பரவால்ல. இந்த பக்கம் அதுக்கும் மேல அங்க இருந்து இன்னமும் கேஸ் வாங்கிட்டு இருக்காய்ங்க. நம்மள தான் 0க்கு கொண்டு சொல்றாய்ங்க. அவனுங்க வாங்கிட்டு இருக்காய்ங்கங்கிறத காட்டிலும், இன்னொரு அதிர்ச்சி வாங்குறத கூட்டிக்கிட்டே இருக்காய்ங்க. குறைக்கவே இல்ல. இந்த 3 வருட யுத்த காலங்கள்ல ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டு தான் இருக்கே ஒழிய, குறைஞ்ச பாடே இல்ல. எது ஐரோப்பாவுக்கும், ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய ட்ரேடு, அதுல அத்தியாவசிய பொருட்கள்லாம் கொட்டி கிடக்குன்னுலாம் சொல்ல முடியாது. எதுவுமே கிடையாது. நீ தான் கத்தார்ல இருந்து பிரேக் பண்ணி வாங்கிட்டு போற அளவுக்கு காசு இருக்கு, செல்வாக்கு இருக்கு. அதுபோக நீங்க நெனச்சு ட்ரை பண்ண ஒரு இடம் அப்படிங்கிறது வெனிசுலாவ தடையிலருந்து வெளில கொண்டு வந்தா, அங்க இருந்து ஆயில தூக்கிட்டு வர்றது தான். அந்த அளவுக்கு செல்வாக்கு, காசு எல்லாம் இருக்கும்போது, ரஷ்யா கிட்ட எதுக்கு வாங்குற? ரஷ்யா கிட்ட எதுக்கு வரவு செலவு பண்ற? பண்ணி தொல. பண்ணிட்டு என்னைய ஏன்டா கேட்கிற? அப்படிங்கிற மாரி வெளியுறவுத்துறை அஃபிஷியலாவே இறங்கி அடிச்சிருச்சு. 1000 தான் பிரசிடென்ட்டா இருந்தாலும், அவர் ஒண்ணும் லெட்டர் பேட்லலாம் எழுதுறதில்ல. அவரோட ட்ரூத் பிளாட்ஃபார்ம்ல ஒரு பேஜ கட் பண்ணி போடுவார். அந்த பேஜ கட் பண்ணி மீண்டும் ட்விட்டர்ல போடுவார். அந்த எக்ஸ் பதிவ தூக்கிட்டு போய் 1 டஜன் ஏஜென்சிகள் இந்தியாவ அமெரிக்கா மிரட்டிருச்சு அப்படிம்பாய்ங்க. பதிலுக்கு நம்ம அஃபிஷியலாவே லெட்டரேட்ல வச்சு செஞ்சுகிட்டு இருப்போம். அத ஒரு பய கண்டுக்க மாட்டான். ஏன் நம்ம மேல பொறாமையா அப்படின்னு கேட்டா, அந்த மனுஷன் அடுத்த பதிவ வெளியிட்டுருவார். அத தூக்கிட்டு போய் இன்னார மிரட்டி புட்டாரு அப்படிம்பாய்ங்க. ஒரு நாளைக்கு அவர் 5 பேர மிரட்டுவார்றா. அந்த 5 பேர் திருப்பி மிரட்டுறதையும் சேர்த்து சொல்லு பார்ப்போம் அப்படின்னா, அதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல சார். எங்கள என்ன செய்ய சொல்றீங்க? ஒவ்வொன்னையும் பிரேக் பண்றோம்லன்ட்டு போயிருவாய்ங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. தப்பே இருந்தாலும் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை பூரா இந்தியா, அமெரிக்காவ வச்சு செய்யுது. உண்மையா சொல்றா, இந்திய பாசத்துல உளறாதடான்னு நம் ஆட்கள் சொல்லக்கூடும். இந்த ட்ரேட் விவகாரத்திலயும் எப்படி பைடன் சரண்டர் ஆனாரு. இந்தியா பெரிய நாடு, மக்கள் தொகை ஜாஸ்தி. அதனால அவங்க தேவைய நிறைவேத்துறாங்க. இந்தியாவையும், சீனாவையும் ஒரே தட்டுல நம்ம வச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஆட்களுக்கு புத்திமதி சொன்னாரோ, அண்ணன் ட்ரம்ப்பும் சொல்லுவார். வேணும்னா பாருங்க.